Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் இதுவரை முடிவு எட்டப்படாத நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கட்சி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது. செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக சிபிஎம் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் இந்த அவசர ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அகில இந்திய பொதுச் செயலர் MA பேபியும் ஆலோசனையில் பங்கேற்றிருப்பதால் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தொடர்ச்சியாகவே அண்மை காலமாகவே மார்க்சிஸ்ட் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு மாநில செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. முடிவு இன்றே அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க இடதுசாரிகள்? பாலா, திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த தொகுதி பங்கீடு வழங்குவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருது. குறிப்பாக 3 முறை திமுக கூட்டணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தேர்தலுக்காக பேச்சுவார்த்தையை 3 கட்டமா நடத்தியிருந்தாங்க. 3 கட்டங்கள்ல முதலாவதாக இரட்டை இலக்கங்கள், அதாவது 10 தொகுதிகளுக்கு மேல சீட்டு வேணும் கூட்டணியிலங்கிறத முதல்ல வலியுறுத்தி இருந்தாங்க. அதற்கு பிறகு 6 தொகுதிகளுக்கு மேல, கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக 6 தொகுதிகளுக்கு மேல தொகுதி வேணும்னு கேட்டிருந்தாங்க. 3வது கட்டமாக கடந்த முறை போட்டியிட்டு அதே 6 தொகுதிகளை வழங்க வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஆனா திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கி அதே 5 தொகுதிகளை வழங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால கூட்டணியில தொடரலாமா, என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் என்பது குறித்து தொடர்ச்சியாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையை தொகுதி பங்கீடு தொடர்பாக உறுதி செய்யாம இழுபறி நீடித்து வந்தாங்க. தொடர்ந்து ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 23ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் 23ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இன்று தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துல அவசர செயற்குழு மற்றும் மாநில குழு கூட்டமாக நடைபெறுகிறது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலர் MA பேபி கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக முந்தைய தேர்தல், அதாவது 1998 காலகட்டங்கள்ல அவர்கள் ஏற்கனவே திமுகவோடு கூட்டணியில உறுதி செய்யப்படலனாலும் தனித்து போட்டியிட்டு பிற தொகுதிகளில் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு முடிவை இந்த தேர்தலில் எடுக்கலாமா, இல்ல கூட்டணியில் இருந்து வெளியேறலாமா, இல்ல அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 5 தொகுதிகளை வாங்கிக்கிட்டு போட்டியிடலாமா என்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவரோட கலந்து ஆலோசித்து இன்று இறுதிக்கட்ட முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான அவசர செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. இதனை தொடர்ந்து மதியம் மாநில குழு கூட்டமும் கூட இருக்கிறது. பாலா, பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்பதை. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.